ஓரணியில் நாம், இது மூணும் கனெக்டடாக வருதுன்னு நான் சொல்கிறேன். ஓரணியில் நாம்னா கேட்டேன், எல்லாரையும் ஒன்றா சேர்க்குறீங்க. எல்லாரையும் ஒன்றா சேர்த்துட்டு ஆட்சி எதிர்க்கட்சி எங்கே இருக்கும்? அவசியம் என்ன? சரி, நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்க, திமுகங்கிற ஒரு கட்சி தன்னுடைய உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்துதான். அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க? வீடுதோறும் மக்களை போய் பார்க்க போகிறாங்க. வீடுதோறும் மக்களை போய் பார்க்க போகிறாங்க. பார்த்துட்டு அவங்கள்ட்ட பக்கத்தில் இருந்து சொல்லி வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் மெம்பர்ஷிப் பார்க்குறதா, மொபைல் வாங்குவாங்க. இது தனி மனிதனுடைய ப்ரைவேட் ட்ராவலிங் தி ப்ரைவசி அகெயின்ஸ்ட் இல்லையா? ஒருத்தருடைய தனி சுதந்திரத்தை உள்ளே நுழையலாமா? செய்யலாமா? ஒன்றும் இல்லை. பாஜக என்ன பண்ணாங்க, மும்மொழி கொள்கையில் குழந்தைகள்கிட்ட எல்லாம் விருப்பப்பட்டால் கையெழுத்து கேட்டாங்க. அந்த முகாம் நடத்தினதுக்கு போலீஸாரை வச்சு அடக்குமுறை செஞ்சு பண்ணக்கூடாது அப்படி பண்ணாங்க. அப்போ ஒரு விருப்பம் தான், கையெழுத்து தான் கேட்டாங்க, மெம்பர்ஷிப்லாம் கேட்கல அவங்க. அப்போ அது இவ்வளோ கொடூரத்தை காட்டின திமுக இப்போ எப்படி அவங்க கேடஸ் அனுப்புவாங்க?